ஹே கைஸ், நீங்கள் நம்ம ஒரு சூப்பரான நிமிடம் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை பார்த்துட்டு விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் இந்த டவுனை விட்டு தண்ணி தூரத்தில் மலை பகுதியில் ஒரு வில்லேஜ் இருக்கோம். அதில் நம்ம ஹீரோ அவனோட உடம்பு சரியில்லாத அம்மா நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். அவளும் நான் இல்லாட்டி கூட இவன் லைஃப்பை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டே அவளே இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். இவன் இப்போ தான் இவன் வீட்டில் இருக்கிற ஒரு புக்கை படிச்சுருப்பேன். அந்த புக்கில் அட்வென்ச்சர் பற்றியான கதைகள் தான் இருக்கும். இது அவங்க அப்பா சின்ன வயசாக கையில் சொல்லியிருப்பாங்க. சரி, நம்மளும் அட்வென்ச்சர் ஆகலாமேன்னு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போகிறேன். நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இவனோட அப்பா அம்மா கலரில் இவனும் போகலாம் வச்சுட்டு கிளம்பியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு ஷீல்டு பேரியர் தான் இருக்கும். அந்த ஷீல்டை தாண்டினதுக்கப்புறம் இவன் நார்மலான டவுனுக்கு வந்து பார்க்குறேன். அந்த டவுனில் உனக்கு எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். நிறைய மனுஷங்க கடைகள் இப்படி எல்லாமே இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் ஆகுது எங்கேயோ தொட்டு ஒரு கில்லுக்கு தான் வந்துருப்பேன். அதை கில்ல இருக்கணும். நம்ம என்ன அட்வென்ச்சர் ஆகுமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு நிறைய ஸ்கில்லெல்லாம் தேவைப்படும். இந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுக்காண்டி தூரத்தில் நிறைய ஸ்கூல் இருக்குது. உன்னோட ஸ்கில் என்ன நீ போய் கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு திரும்ப தத்துவா நான் உன்னை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதில்ல. நம்ம ஹீரோ ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணலாமே சொல்லி ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கானே வந்திருப்பேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவனுக்குள்ள பவரே இருந்திருக்காது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டரோ நம்ம அவனுக்குள்ள பவர் இல்லைப்பா கிளம்பிடுவோம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ இதுதான் வரல, சரி வெயிட் லிஃப்டிங் ஆச்சும் பவர் இருக்கான்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் அவனுக்கு வந்து இருக்காது. நீ இப்படியே ஹெவியான வெயிட் தூக்கணும்னா நீ சாருக்கான வாய்ப்பு கூட இருக்குதா தம்பி அப்படின்னு அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிப்பேன். வில் வித் ஸ்பை ஆகிறது, அப்புறம் மேஜிக்கு, ஹீலிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒரு இதில் கூட அவனுக்கு ஸ்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகிருக்காது. கடைசியாக நம்ம ஹீரோ கில்டு மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு எந்த பவர் இல்லை, நானும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 3 மாதமாக நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒன்றுமே வளர்க்க இருக்காது. கில்டு மாஸ்டர் தம்பி என்னால் எதுவும் பண்ண முடியாது வந்துப்பாரு. நம்ம ஹீரோ திரும்ப அவ இருக்கிறதுக்கு வந்திருப்பேன். சரி நம்மளே நமக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சொல்லி ஒரு ஸ்வாடை இன்னும் ரெடி பண்ணியிருந்திருப்பேன். அங்கே விறகுக்கட்டையெல்லாம் வச்சு இவனும் ட்ரைனிங் எடுத்திருப்பேன். விட்டாமல் ட்ரைனிங் எடுத்துருப்பேன். 3 வருஷம் 1 வருஷம் இப்படி பல வருஷங்கள் தாண்டி 14 வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோ அங்கே விறகுக்கட்டையில் வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரே ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே 1000 விறகுக்கட்டையும் இவனால் அடிக்க முடிஞ்சிருக்கோம். இந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம்வா. இதெல்லாம் 10,000 நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு சரி திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு எல்லாமே சொல்லி திரும்ப அதே கில்லுக்கு தான் வந்திருப்பேன். ஆனால் அந்த கில்லில் புதுசான பொண்ணு தான் இருப்பா. நம்ம ஹீரோவுக்கு பவர் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ போய் ட்ரைனிங் எடுத்து வைப்பான்ல, நான் எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு பேசிக்கல. இப்போ தான் கில்டு மாஸ்டர் வந்துருப்பாரு. மாஸ்டர் நீங்களாம் இல்லை யாருப்பா நீயாப்பா அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருப்பாரு. என்னடா இன்னுமே அவனை பவர் இம்ப்ரூவ் ஆலையா? சரி ஓகே, எஸ் ரேங்க் தான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பவர். உன் பவர் அதை விட கம்மியாக தான் இருக்குது. உனக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ எஃப் ரேங்கில் இருக்கலாம். ஆனால் எஃப் ரேங்கில் இருந்தாலும் உன்னால் ஹண்டிங்லாம் பண்ண முடியாது, வெளியில் அட்வென்ச்சர்லாம் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே எதை வேணால் நீ பண்ணிக்கலாம் இல்லை. நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் ஆனால் போகுன்னு சொல்லிட்டு சரி சமாளிச்சிருந்திருப்பேன். நல்லா பின்னா இவனும் ஊரில் கம்ப்ளீட்டுமே உதவி பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கல. பக்கத்தில் இருக்க ஒரு கேவில் வந்து ஒரு பீஸ்ட் மான்ஸ்டர் வந்துருக்கோம். அது ஒரு டஞ்சன் தான். அந்த டஞ்சனில் இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்துக்க மாட்டேன். அங்கே தான் பிரின்சஸ் வந்துருப்பாங்க. அந்த பிரின்சஸாக இருக்கானே அந்த பீஸ்ட் மான்ஸ்டர் வந்திருக்கோம். நம்ம ஹீரோ இந்த பீஸ்ட்டை போய் கவுன்னு நிறுத்துக்கிட்டு இருப்பேன். அங்கே இருக்க எல்லாத்தையுமே அந்த பீஸ்ட் சாடிருந்துருக்கோம். பிரின்சஸே சாடிக்காண்டி வரல. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுறக்காண்டி இவனு சண்டை விட்டுருப்பேன். வச்சிருக்க சுவாடே உடஞ்சிருக்கோம். இவனும் சாடினு இருக்கோம். ஆனால் நம்ம உயிர் போனால் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் மற்றவங்களை காப்பாற்றியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு நிற்பேன். அடிச்சடியில் பண்ணால் அந்த பீஸ்டன்ஸில் வெப்பனேன் அதுவே பின்ன அதோட தலையை வெட்டியிருந்திருக்கோம். நம்ம ஹீரோ எப்படியா காப்பாற்றிருப்பேன். இங்கே இருக்க பிரின்சஸும் ஹீரோட பேரை கேட்டால் அவன் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நம்ம இன்னுமே பவர் ஆகணும், அந்த கவ்வை கூட நம்மளால் அடிக்க முடியாது சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். அதே சமயம் பிரின்ஸுக்கு ஒரு அண்ணன் இருப்பேன். உங்களுக்கு அந்த அண்ணன் தான் இங்கே நடக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். அவனும் இந்த ஊருக்குள்ளே அந்த மாஸ்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த மாஸ்டர் கையில் ஏதோ ஒரு ரிங் இருக்கும் போல, அதாவது இந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணவே அந்த இடத்துல சுற்றி போயிருப்பேன். அவன் கையில் இந்த ரிங்கை எடுத்துருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இந்த மேஜிக்கல் பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி இவனுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பேன். அவன் நம்ம கூட வார் போடுறதுக்காண்டி இருக்காங்க எவ்வளோக்குன்னு சொல்லிட்டு இவன்ட்டு ஒரு டஞ்சன் இருக்கும். அந்த டஞ்சனில் பல ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும். அதை அவன் கண்ட்ரோல் கீழே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கில் மாஸ்டரை பார்த்துட்டு இருப்பேன். என்னடா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எத்தனை இருந்த சம்பவத்தில் நீ செத்துருப்பேன்னு சொல்ல என்ன சம்பவம் கேட்கல. ஊருக்குள்ள ஒரு டீமனை வந்துருச்சா, அந்த டீமனும் பல வேத்த போட்டுருச்சு. ஆனால் ஒருத்தன் பயங்கரமாக அந்த டீமனே அடிச்சு போட்டுட்டேன்னு சொல்ல. அப்படியா அந்த அளவுக்கு ஒரு யார்ட்ட இருந்ததில்ல. நம்ம ஹீரோ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பேன். இது தெரியாமல் அவனும் பார்த்துருக்கல. பின்னாடி எப்படின்னா பிரின்சஸ் வந்துருப்பாங்க. உன்னை நான் கண்டுபிடிச்சது இல்லை, நீ என்னமா இங்கே பண்ணியிருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்டால் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ எனக்கு உதவி செஞ்ச அதனால நான் தனியாக பேசணும்னு சொல்லி நம்ம ஹெட் மாஸ்டரை பார்த்து எந்த பிரச்சனையும் மாட்டிக்கான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பி வச்சுருப்பாங்க. இந்த பிரின்சஸும் நம்ம ஹீரோ இன்விசிபிள் மேஜிக் போட்டு தனியாக தான் கூட்டிட்டு வந்து பேசியிருந்திருப்பா. நம்ம ஹீரோ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருந்திருப்பா. நான் உங்களுக்கு வந்து நட்டிக்கிற செத்துருவோமா, நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் சொல்ல, எனக்கு எதுவுமே வேணாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இல்லை அப்பெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை. நம்ம ஹீரோ பணத்து மேலே எதுவுமே ஆசைப்படுத்த மாட்டேன், எதுவுமே வேணாம் சொல்லல. இப்போ கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணி எழுதிருப்பா. எங்கள் அப்பா வேறு உங்களை பார்க்கணும் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட உதவி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். நீங்கள் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்ல. சரிம்மா உங்கள் அப்பா வேணால் நான் பார்க்க வரேன்னு இல்லை. இவனை சேஃபாக இன்விசிபிள் மேஜிக்கை போட்டு இவரோட கேஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அந்த கேஸ்டலில் நம்ம ஹீரோ இப்போ தான் இந்த பொண்ணு பேரே தெரிஞ்சிருந்திருப்பேன். இந்த பொண்ணு பேரை சொல்லாமல் இருந்திருப்பா. அதே சமயம் இந்த இடத்துல ஒரு நைட் இருந்திருப்பாங்க. அந்த நைட் தான் பிரின்சஸோட பாடி கண்மைக்க
அவங்கள தான் பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல இன்னொருத்தர் இருப்பேன் கில்பர்ட்னு. அந்த கில்பர்ட்டுக்கு பல பவர்லாம் இருக்கும். அது கையில் வச்சிருப்பேன் இந்த ஸ்பியர் வைப்பேன். இதை வச்சு சண்டை தான் அது சரியான கில்லாடி இருந்திருப்பேன். நம்ம ஹீரோவை அவனை உங்களுக்கு நிற்பேன். ஓ நீ தான் அந்த ஸ்ட்ராங்கனாலா சரி நம்ம ஹீரோவை இவங்களும் ராஜா கண்டி கூட்டு இருப்பாங்க. நம்ம ராஜா பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ மண்டி போட்டுலாம் மரியாதை சொல்லல. அது வாட்டுக்கு அசட்டாக இருப்பேன். நம்ம ஹீரோ தான் இந்த பிரின்சஸை காப்பாற்றினது தெரிஞ்சதுக்கப்புறம் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாரு. உனக்கு என்ன வேணாலும் கேட்பா, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சல. நம்ம ஹீரோ எதுவுமே வேணான்னு சொல்லியிருப்பேன். அப்படியா எதுவுமே வேணான்னு சொல்ல, சரி டஞ்சரில் இருக்க புதையலாச்சும் வேணுமாப்பா, அதுக்கெல்லாம் பல மதிப்பு இருக்குன்னு சொல்ல. இல்லைங்க எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் நன்றி சொன்னதே போதும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு இருக்கல. சரி அப்போ இந்த ஸ்வாடை வச்சுக்கன்னு சொல்லி இவரும் ஒரு ஸ்வாடை எடுத்துட்டு இருப்பாரு. இந்த ஸ்வாடை நம்ம ஹீரோவும் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஸ்வாடை ரொம்ப ஆசமாக தான் இருக்குது. இதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை வச்சுக்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோ ஸ்வாடை வாங்கினே ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பேன். தம்பி எங்கே அந்த ஸ்வாடை சுற்றி காட்டுன்னு சொல்ல. நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஒரு கேள்வி சுற்றி காமிச்சிருப்பேன். இந்த ஸ்வாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கா. ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். அவனுக்கு கிளம்பிட்டுருப்பேன். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு அவசரத்தில் வந்தால் இந்த நைட் பொண்ணு வேறு வழிமறுத்து பேசியிருப்பா. நீங்கள் பிரின்சஸை காப்பாந்துருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பிரின்சஸ்ட்டை நீங்கள் நார்மலாக கேஷுவலாக பேசிட்டீங்க. அவள் ஒரு பிரின்சஸ் அதனால் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போயிருப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு ட்ரை பண்ணால் அந்த இடத்துல கில்பர்ட் இருந்தால அவன் நம்ம ஹீரோ வழிமறுத்துருப்பேன். தம்பி நம்மள்கிட்ட சண்டை வச்சுக்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட அவனு கேட்டுருப்பேன். நம்ம ஹீரோ கூட சண்டை வரக்காண்டி இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணுற இடம் இருக்கும். அந்த ட்ரைனிங் பண்ணுற இடத்துல நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்துருப்பேன். மாஸ்டரே ட்ரைனிங் இருக்க வந்திருக்கான்னு சொல்லி அங்கே வேணால் பரபரப்பாக பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ மின்னலத்தில் அட்டாக் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ எல்லாத்துலேருந்து தடுத்து சண்டை வந்துருப்பேன். அவன் அட்டாக்லாம் எதிர்த்து பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே டாச் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன். ஆனால் ஏன் போல ஸ்லோவாக என்னை அட்டாக் பண்ணது இல்லை. உயிரை கொடுத்து அவ்வளோதான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பேன். தம்பி இன்னும் கொஞ்சம் நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். எனக்கெல்லாம் நீ கருணை கட்ட வேணான்னு சொல்ல. அப்படியா அவன் பார்த்து என்ன குறைச்சி மதிப்பிட்டான்னு சொல்லி அவனும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் அந்த 10லேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருப்பேன். அவனும் மின்னல் விதத்தில் நம்ம ஹீரோ சாரிக்கமே வந்திருப்பேன். அவ்வளோதான் அவன் சொல்லி முடிச்சுன்னு பார்த்துக்கல. நம்ம ஹீரோ அதுலேருந்து சேர்ந்துருப்பேன். நான் தோத்துட்டேன் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். இதை பார்த்து அங்கே இருக்கவங்க கிளாஸ் ஆக்கு எப்படி நம்ம மாஸ்டர் ஃபைனல் அட்டாக் யூஸ் பண்ணியுமே அதே இதில் சிக்காமல் போனால் சொல்லி அங்கே இருக்கலாம் பரபரப்பாக பேசியிருக்கல. இவனுக்கே சாக்கான்னு இருக்கோம். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ஒவ்வொரு டோனாக போய் அங்கே இவனை விட அரைச்சி ஸ்ட்ராங்காக தானா உங்களை தோக்கடிக்கிறதா ஒரு வேலையை வச்சுருப்பேன். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த கிங்டத்தில் ஆட்கள் டிவி அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி போகலாமே சும்மா இருக்க போய் என்ன எதுவும் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐடியா கொடுத்துருப்பாரு. அதனால தான் இவனுக்கு கிங்டத்துக்கு வந்து சேர்ந்துருப்பேன். இங்கே நிறைய டீமன் மாஸ்டர் கூட தான் அசால்ட்டாக சண்டை விட்டுருப்பேன். இங்கே இவனும் இந்த கிங்டத்தில் வந்து யாராச்சும் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்துக்கல. நம்ம ஹீரோ அதோட பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்துருப்பேன். நம்ம பண்ணுற எல்லா அட்டாக்கும் வந்து அவன் எப்படி தப்பிச்சான்னு சொல்லி அவனுக்கே சாக்கு. இவன் நம்ம இந்த இடத்துல அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் கடைசி அட்டாக் நான் பண்ணல இங்கே எது கிளம்பிட்டேன். ஆனால் இவன் கடைசி அட்டாக் பண்ணலை. அந்த அட்டாக் பண்ணனா எதுக்கவே கண்டிப்பாக செத்து போயிடுவேன். இருந்துமே பண்ணியிருப்பேன். இதை நான் பண்ணிக்கக்கூடாதுன்னு இவரு ஃபீல் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ சண்டை விட்ட இடங்கள் எல்லாமே அப்படியே குழியாக விழுந்துருக்கோம். இதை பார்த்ததுக்கப்புறம் இவன் சரியான ஒருத்தியான ஆப்போனன்ட் தண்டான்னு சொல்லி இவனை யோசிச்சுருப்பேன். நம்ம ஹீரோ புதுசாக கிடச்ச ஸ்வாடை வச்சு குப்பை அள்ளிக்கிட்டு இருந்திருப்பேன். ராஜா என்ன வேலையை கொடுத்தா இவன் என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் இந்த ஸ்வாடை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. பிரின்சஸுக்கால அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டேம்மா இப்போ இதுக்கு அவருக்கு தெரியல. இல்லை என்னை நீங்கள் வந்து உங்களோட அப்ரெண்டிஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் தெரியும்னு சொல்லல. இந்த பையிலே குப்பை அள்ளிக்கிட்டு இருப்பேன். இதில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ தாங்கிட்டு இருந்திருப்பேன். இந்த பொண்ணு அவரோட எல்லா மேஜிக் பவருமே காட்டுறா. எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு பயங்கரமான பவர்லாம் பார்த்துருக்க மாட்டேன். இந்த பொண்ணு வேறு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டா. ஏமா உனக்கு வந்து என்னோடய ஃப்ளேம் பவரை காட்டுறேன். இந்த பவரை பார்த்துட்டு நீ என் கூட அப்ரெண்டிஸாக இருக்கலாமா வேணாமல் நீனே யோசிச்சுக்க. நீயே இந்த பவரை பார்த்துட்டு வேணாம் தான் சொல்லுன்னு சொல்ல. நம்ம ஹீரோ அந்த பவரை காமிச்சிருப்பேன். இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிருப்பா. இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோம். அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்கிற எல்லா கிளாஸ்லையுமே ட்ரைனிங் எடுத்திருப்பேன். ஹீலிங் மேஜிக்கு ஆர்ச்சரி அப்புறம் ஸ்வாடி எல்லாத்துலையுமே ட்ரைனிங் எடுத்து 3 மாதத்தில் ட்ரைனிங் பீரியட் முடிச்சு அவனுக்கு இருந்திருப்பேன். இதை பற்றியான கதைகள் ஊருக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கோம். அது ஒரு வேளை நம்ம மாஸ்டர் தான் சொல்லி இந்த பொண்ணு யோசிச்சுருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் கட்டிருப்பால. அந்த மேஜிக்கை இங்கே இருக்கக்கூடிய இந்த மேஜிக் மாஸ்டரை யூஸ் பண்ணியிருப்பாரு. அவனாலே இது முடிச்சிருக்காது. இந்த ட்ரைனிங் எடுத்த மட்டும் தான் பெருசாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல. நம்ம ஹீரோ அதை விட பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட பவர். இதே மாதிரி தான் என்கிட்ட இருக்க மிச்சம் 4 பவர் இருக்குன்னு சொல்ல. அவருக்குள்ளே பல பயங்கரமான பவர் இருக்குது. ஆனால் இன்னுமே ஒரு கேஷுவலாக சிம்பிளாக இருக்காதுன்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்துட்டுப்பா. அவரை மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும். எதிர்காலத்தில் இந்த கண்ட்ரியை நம்ம தான் லீட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக அவர் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட எவ்வளோ நான் அவளை எப்போயுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எப்போயுமே உங்களுக்கு அப்ரெண்டிஸாக தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு வேறு விடுற மாதிரி இல்லையே நம்ம ஹீரோவும் பார்த்துருப்பேன். இங்கே இருப்பேன் அந்த அண்ணன் எதுக்காக நம்ம அப்போ போய் அந்த ஸ்வாடை அவன்கிட்ட கொடுத்தாரு. அந்த ஸ்வாட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடாச்சு. அந்த ஸ்வாடை அந்த ராஜா கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாரு. டஜ்ஜர்லேருந்து தான் எடுத்துருப்பாரு. அந்த ஸ்வாடை உடைக்கவே முடிஞ்சிருக்காது. அவ்வளோ பயங்கரமான ஸ்வாடை எதுக்காண்டி அவன்கிட்ட போய் கொடுத்தான்னு தெரியல. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பார்ட்டிஸ் இருக்கும்போது சொல்லி இந்த அண்ணங்காரன்னு யோசிச்சுருப்பேன்.
அதே சமயம் இந்த பொண்ணு வேறு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்காரு என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்காது. சரி அவனும் அசப்ட் பண்ணி கூட கூட்டிகிட்டு போயிருப்பேன். இவங்க கில்ட்டு மிஷின் காட்டி வந்திருப்பாங்க. அந்த மிஷினில் கில் மசன் சொல்கிறாரு, தம்பி உனக்கு என்கிட்ட எந்த மிஷின் இல்லை, ஆனால் இந்த பொண்ணு பீராக்கில் இருக்கா, அதனால் இவளுக்கு தகுந்தாப்புல மிஷின் அவனை வந்து கொடுக்குறேன், நீ அந்த மிஷினில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இவன் நினச்சானா கூட ஒரு பார்ட்னர் கூட்டிகிட்டு போகலாம், இந்த ஜாப்பை எடுத்துக்கிறேன்னு கேட்கல. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், நம்ம அந்த ஜாப் ஓகே கேட்கல. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிப்பா. சரின்னு இந்த லொக்கேஷனை இங்கே கூட கில் மசன் சொல்லியிருந்திருப்பாரு. அது ரொம்ப டேஞ்சரு, உயிருக்குலாம் நாங்கள் உத்தரவாதம் கிடையாது, அதனால் பார்த்து சண்டை இல்லை. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் தான் காட்டுப்பதிக்கு வந்துருப்பேன், அதுவும் வேட்டையாட கண்டி. இது இவனுக்கு புதுசான ஃபீலிங்காக இருக்கும். காப்ளின்ஸ்லாம் எப்படி இருக்க கூட நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் இங்கே இருக்க பொண்ணு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா. அவளும் சர்ச் மேத்திங் மூலமாக இங்கே எங்கே காப்ளின்ஸ் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிச்சிருப்பா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இங்கே சுற்றி ஃபாக் தான் இருந்திருக்கான். ஆனால் ஒரு காப்ளின் மட்டும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். இடம்னு பார்த்தா ஒரு பெரிய காப்ளின், அதை சின்ன காப்ளின் போட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய ஜெயிஞ்சாட்டிக்கான ஒரு காப்ளினை நம்ம ஹீரோ பார்த்துக்க மாட்டேன், இந்த பொண்ணே பார்த்துக்க மாட்டா. இவளே ஷாக்கில் இருந்துருப்பா. நம்ம ஹீரோ இது ஒரு சின்ன காப்ளின் தான், சண்டோலாம் இல்லை. இந்த பொண்ணுக்கு ஷாக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய காப்ளின் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி. சரி ஹீரோ வேறு இருக்கானே, அவன் தான் சண்டோலான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ மனசில் நம்பிக்கை வச்சுட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பா. 2 இடத்துல இந்த காப்ளின் அடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காப்ளின் அடிக்கடி அப்படின்னா அதுக்கு ஏற்படுற எல்லா காயங்களுமே குணமாக இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அது மண்டையில் ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் தான் இது உடம்புல இருக்க எல்லா காயத்தையும் குணமாக்கிட்டு இருக்கா. இதை பிரின்சஸ் விழுந்திருப்பாங்க. அந்த ஸ்டோனை எடுத்துட்டோம்னா அந்த காப்ளின் ஒன்றுமே இல்லை பார்த்துல்ல. நம்ம ஹீரோ என் மேலே ஒரு விண்ட் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுமாதில்ல, இதை பொண்ணு விண்ட் மேஜிக் பவரை நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ மின்னல் விதத்தில் ஓடி போய் அப்படின்னா ஓங்கி எடுத்துருப்பேன். மண்டல் லென்ஸில் ஸ்டோனு, அந்த ஸ்டோனு மேலே கீழே விழுந்துருக்கா. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக விழுந்துல. அந்த காப்ளின் பேரை பைத்திய பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்க பொண்ணுட்டு சொல்லி நீ ஏன் மிச்சத்தை பார்த்துக்கன்னு சொல்ல. இந்த பொண்ணு அந்த காப்ளினை போட்டு இருந்திருப்பா. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மிஷினை முடிச்சுருப்பாங்க. இந்த ஸ்டோன் கிடச்சில் அது அன்னைக்காரனுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த அன்னைக்காரன் ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ஸ்டோனு இந்த காப்ளினை கண்ட்ரோல் பண்ணால் இதுக்கு பின்னாடி அந்த மேஜிக்கெல்லாம் பேர் தான் இருக்காங்க. ஏன்னா நினச்சி எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டீங்களா, அந்த விஷயத்தை பற்றி இங்கே டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்ல. இதே மாதிரி காப்ளின் ஒரு சில இடங்களில் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி எப்படின்னா இவனுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருந்துருக்கோம். இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் இவரும் பார்த்துருப்பாரு. இதை பற்றியே நான் முன்னாடியே தெரிஞ்சு சொல்லி அவரும் யோசிச்சுருப்பார். நம்ம ஹீரோ இந்த பொண்ணு எவ்வளோ நேரம் தான் நம்ம கூட இருக்க போகிறத சொல்லி பார்த்துக்கல. இந்த பொண்ணு நான் கிளம்புன்னு சொல்லி பேசியிருப்பா. அதே சமயம் இந்த அண்ணன் கிடைக்கல, அவனே அதுக்கு வந்திருப்பேன். நாளைக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குவான்னு சொல்லி ஹீரோட தான் செஞ்சிருப்பேன். மலைப்பகுதியில் உங்களுக்கு தேவையான எல்லா இருந்ததையும் நான் பண்ணி வச்சுருவோம். குதிரை வட்டி வரும் ஏறி இந்த பொண்ணு கூட அந்த மிஷினுக்கு போய்க்குன்னு சொல்லல. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருப்பேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த குதிரை வட்டிலாம் போயிருக்க மாட்டேன், அதனால் இவன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே வந்துருப்பேன். இங்கே இருக்க பொண்ணு தான் ரொம்ப சுகமாக இருப்பா. தெரியாதனமாக இந்த விஷயத்தில் உங்களையும் இன்வால்வ் பண்ணுறதில்ல. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ராவல் பண்ண நல்லா பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கல. இவங்கள தூரத்தில் இருக்க மலைப்பகுதிக்கு தான் அந்த அன்னைக்காரன் அனுப்பி வச்சுருப்பேன். எதுக்கு அனுப்பி வச்சானா ஊருக்குள்ளே நிறைய டீமெல்லாம் வந்துருக்கும்ல, அந்த டீமெல்லாம் கண்ட்ரோலில் இருந்து போகுது. ஆனால் இங்கே நைட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்துருப்பா. அதான் வண்டி ஓட்டிருப்பா. அந்த நைட்டில் மட்டும் அந்த அன்னைக்காரன் அடுத்து என்ன நடக்க போகுது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயம் சொல்லியிருப்பேன். ஊருக்குள்ளே இருக்க எல்லா டீமனையும் இவங்க வந்து அழிக்க போகிறாங்க. ஒருவேளை தப்பித்தவரை ஏதாச்சும் மிஸ் ஆகி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த தங்கச்சிக்காரியை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ தான் அவனை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறோம். ஒரே ஹீரோவையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, இதனால தான் அவள் கூட்டிகிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோவை ப்ரொடக்ட் பண்ண சொல்லியிருப்பா. அப்படி அவங்கள்ட்ட எந்த பொறுப்பும் இல்லை, நீங்கள் எப்படி ப்ரொடக்ட் பண்ணி நம்ம ஹீரோ எதார்த்தமாக கேட்டுருப்பேன். இவளுக்குள்ளே ஒரு ஷீல்டு பவர் வந்துருக்கு உங்களுக்கு, அந்த ஷீல்டு அவ்வளோ காட்டிருப்பா. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே, நீ உண்மையிலே டேலண்டான வந்தான்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டிருப்பேன். டேலண்டான்னு சொல்லி இவளோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன வயசாக இருக்கல, இந்த பவரை யூஸ் பண்ணல, பக்கத்தில் இருக்க பொண்ணு காய பண்ணிருக்கோம். இது ரொம்ப ரேர் பவர்னு அங்கே இருக்க எல்லா மாஸ்டர்ஸுமே சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மைய பவர்லாம் நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமான்னு சொல்லல, இதனால தான் அவரோட பவரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பா. இந்த பவரால் யாரும் காயப்பற்றக்கூடாதுன்னு சொல்லலாம் இவ தனிமையாக இருந்திருப்பா. நம்ம ஹீரோட பேரை கேட்டதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பா. ஃபஸ்ட்டு அது ஏன் ஷாக்காக இருப்பானா, இவன் நல்லா ட்ரெயினிங் ஏற்றிக்கல. இவரோட அப்பா வந்து இந்த பேரை தான் சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோட பேரை சொல்லிட்டு அவளுக்கு கிளம்பியிருப்பாரு. நம்மளை பாராட்டாமல் இந்த ஹீரோ அவளும் பாட்டுறேன்னு சொல்லி இப்போலேருந்து இந்த ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். அது நம்ம ஹீரோவா இல்லை வேறு யாரும் இருந்திருக்காது. ஆனால் ஹீரோ தான் அவளும் தப்பாக நினச்சிட்டு இருப்பா. அதே சமயம் இவங்க போயிட்டு இருக்க பாதையில் ஏதோ வித்தியாசமாக சேர்ந்த மாதிரி அவங்களும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஊருக்குள்ளே வேறு நிறைய மனசில் வந்துருக்கோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம். இது எல்லாத்துமே காரணம் இந்த பக்கத்து கிண்டக்காரன் தான் அப்படின்னு ராஜாக்கு நல்லா எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பக்கத்து கிண்டக்காரன் இவங்கிட்ட இருக்க டஞ்சனை அவன் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பேன். ஊருக்குள்ளே நிறைய டீமன் மாஸ்டர்லாம் வந்துருக்கும். ஆனால் இவங்கிட்ட தான் பயங்கரமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே தடுத்து சண்டை விட்டுருப்பாங்க. ஹீலர்லேருந்து ஆச்சரி பவர் இருக்குங்க, அம்புட்டுமே இதை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம ஹீரோ இருக்கிறதுல ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கோம். அந்த மான்ஸ்டர் ஒரு பொண்ணு கண்ட்ரோல் பண்ணியிருப்பா இருக்கு. அந்த பொண்ணே பண்ண அந்த மான்ஸ்டர் சாடிக்காண்டி வரல. நம்ம ஹீரோ தடுத்து சண்டை ஓட்டுருப்பேன். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நைட்டு கலை அவா சரியான முட்டாளாக இருக்கேன். அந்த பொண்ணே ஒரு டீமன் ஃபால்க்கு, அதாவது டெமிகி பொண்ணு. அந்த பொண்ணை போய் எதுக்கு அப்புறம் இல்லை. இந்த மாதிரி டெமிகன்லாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அழுது வச்சு ஒரு சில ரேரான டெமிகன் மட்டும் தான் இனிமேல் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். இதை தங்கச்சிட்டு அவனு சொல்லியிருந்திருப்பேன். எல்லாத்தையும் தங்கச்சி யோசிச்சு பார்க்குறா. இந்த டெமிகனை மனுஷங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே இருக்க நைட்டு சொல்லா நம்மளால் ஹீரோ ப்ரொடக்ட் பண்ண முடியாது. அவன் சண்டை ஓடுக்கிற ஃப்ராகு ரொம்ப பயங்கரமான ஃப்ராகு, சாக தான் போகிறேன் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த நைட்டு சொல்லியிருப்பாங்க. அவனு இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றியாமன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை விட்டுருப்பேன். இவன் மேலே ஒரு பாய்சன் அட்டாக் வந்திருக்கோம். இந்த பாய்சன் தான் இதோட ஸ்பெஷலான அட்டாக்கே. இந்த பாய்சன் படிச்சுன்னா
யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க பிரின்சஸ் வேறு போய் அவனை காப்பாற்றுன்னு சொல்லி இருக்கல, நைட் அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் எனக்கு முக்கியம் சொல்லி தடுத்துன்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பாக செத்துட்டேன் அப்படின்னு பேசிக்கல பண்ணால் ஹீரோ திரும்ப இருந்துச்சு சண்டை கொடுத்துருப்பேன். ஆனால் கடைசியில் அந்த மான்ஸ்டர் இவனை ஒரு போட்டுருக்கா, இவனும் மயக்கமாகி அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சான்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பேன். அதே சமயம் இங்கே ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் தான் மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிப்பா. அவளோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அவனை காயப்படுத்தி தான் இந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒருத்தங்க பண்ணிப்பாங்க. இவனுக்கு இவன் சிறையில் தான் இருப்பாங்க. இந்த டெமியோனெலாம் கண்ட்ரோல் பண்ணதை ஒருத்தன் கார்டியனாக இருந்திருப்பேன், அவன் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். ஊரில் இருக்க மக்களுக்கு வேறு இந்த டெமியோனை சுத்தமாக பிடிச்சிருக்காது. இந்த பொண்ணை போட்டு அவனை அடிட்டு எடுத்துருப்பேன். இந்த பொண்ணு யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுருந்துருப்பா. இந்த பொண்ணுகிட்ட இன்னும் 2 மாதத்தில் கொடுத்து நான் சொல்கிறத செஞ்சேன்னா உன் வாழ்க்கையில் நான் எப்போயுமே உன் மேலே கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பேன். ஆனால் தப்பித்தவரி என் மேலே கை வைக்க நினச்சா உன்னை நான் போட்டுலேருந்து இல்லை. இந்த பொண்ணால் மைண்ட் ட்ரைனிங்லாம் பண்ண முடியும் போது இவன் ஒரு சேஃபான காலரை இவன் தலையில் போட்டு வைப்பேன். அது மூலயமா இந்த பொண்ணால் அவனை அட்டாக் பண்ண முடியாது. இது தெரிஞ்சுனா இவனு சொல்லியிருந்திருப்பேன். இது எல்லாத்தையும் இவனு யோசித்து பார்த்துருப்பா. இவன் யாரையுமே ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாள். அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்கு ஒன்று வந்திருப்பா. இவளை இந்த மான்ஸ்டரை கூப்பிட்டு போய் ஊரில் இருக்க அம்புறது சாரிக்கு சொல்லி தான் அவளை அனுப்பியிருக்கேன். எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு தான் இந்த மிஷினுக்கானே வந்திருப்பா. இங்கே இந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த மான்ஸ்டரை இவளை அட்டாக் பண்ணியிருக்கா. இவளை சாப்பிட்ற நன்மையில் இருந்திருப்பா. ஆனால் நினச்சி இவ்வளோ சந்தோஷம் தான் பட்டுருந்துருப்பா. சாவேலையாச்சும் நிம்மதியாக சாவலான்னு இவ்வளோ நடத்திருப்பா. ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ணை காப்பாற்றிருப்பேன். அந்த பொண்ணை காப்பாற்றி அவனுக்கு உயிரை கொடுத்து சண்டை ஓட்டுருப்பேன். அது மேலே நிறையா பாய்சன் அட்டாக்லாம் பண்ணுறதுக்கோ பக்கத்தில் இருக்க பொண்ணு மேலே பாய்சன் அட்டாக் பண்ணிருக்கோ. என்னோட ஹீலிங் மூலமாக ஹீல் பண்ணியிருப்பேன். இவனுக்கு கிட்டத்தட்ட நிலமையில இருந்திருப்பேன். அதான் நம்ம சோழி குடிச்சான்னு பார்த்துக்கல. இவன் சின்ன வயசாக இருக்கையில் ஒரு பாய்சனை வந்து திண்டுருப்பேன். அந்த பாய்சன் அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கா. அன்றைக்கி நைட்டே மயக்கம் போட்டு கீழே இருப்பேன். ஆனால் அடுத்த நாள் பண்ணால் அவளுக்கு அது குணமாக இருந்திருக்கா. அப்போலேருந்தே ஒரு பாம்பு வேறு அவளுக்கு எடுத்துருக்கும். அதாலேயும் இவனுக்கு எதுவுமே இருந்திருக்காது. சரி ஓகே நம்ம உடம்பு வந்து தாங்க துறக்குன்னு சொல்லி அப்போலேருந்தே பாய்சன் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வளர்ச்சி போட்டு தின்னுருப்பேன். இதனாலே அவனோட உடம்புல பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டேன் நல்லா அதிகமாக இருக்கா. இந்த ஃப்ராக் கூட இப்போ சண்டை வந்துட்டு இவனு சண்டை ஓட்டுனுப்பேன். இந்த ஃப்ராக் வேறு பெரிய பர்சனை கற்கிறக்கான ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஹீரோ ஓங்கி அடிச்சுனுப்பேன். அடிச்சல பண்ண அவ்வளோ ஃப்ராகோட சொல்லி முடிஞ்சிருக்கா. அதோட பாய்சனாலே அதுவும் வெடிச்சு போய் செத்துருக்கா. இதை நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைத்து தான் சாப்பிடலான்னு இருந்துருப்பேன். ஏன்னா சின்ன வயதுலேருந்தே பல பாய்சன் விலங்குகள்லாம் சாப்பிட்டுருப்பேன்ல. இந்த பொண்ணுக்கு எதாலேன்னு சொல்லி இவனும் பக்கத்தில் வந்து பார்க்குறியா, இந்த பொண்ணும் இந்த மார்சை நான் தான் கொண்டு வந்து இருந்துப்பா. அப்படியா இவ்வளோ பெரிய மார்சரை டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா. இது தெரியாமல் இந்த மார்சரை நம்ம போட்டு தொட்டோமே, இன்னும் போய்ட்டு நிறையா காசு கொடுக்கமே சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். இந்த பொண்ணு அதெல்லாம் நீங்கள் எந்த காசும் கொடுக்கானா, நான் ஒரு டெமி ஹியூமன் சொல்லியிருப்பா. டெமி ஹியூமனா? ஓ இந்த டெமி ஹியூமனாலும் நிறைய மாதம் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னாலே நிறைய மாதம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்குலாம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான மாதம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோக்கு அவரோட பவர் என்னன்றது தெரிஞ்சிருக்காது. அவளுக்குள்ள பல பயங்கரமான பவர்லாம் இருக்கும். இது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்துருப்பேன். இந்த பொண்ணு ரொம்ப சோகமாக இருந்திருப்பா. ஏன்னா இவளை இது வரைக்கும் யாருமே காப்பாற்றினும் மாட்டாங்க, எல்லாமே காயம் படுத்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஆறுதலாக பேசியிருப்பேன். அவளுக்குள்ள நல்லா டேலண்ட் இருக்குன்னு வேறு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த டேலண்ட்டு மற்றவங்களுக்கு உதவமாக இருந்ததில்ல, கண்டிப்பாக உதவும். ஏன் உதவும்? நம்ம ஹீரோ ஆறுதலாக பேசியிருப்பேன். நம்ம ஹீரோக்குள்ளே எப்படி இவ்வளோ பவர் இருக்குது, ஏன்னா ஹீரோ இன்னும் உயிரோடு இருந்திருப்பேன். இதை பார்த்தா என்னோட பிரின்சஸ்லாம் சாக்காக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீலிங் பவரை மாஸ்டர் பண்ணவங்களாலே இந்த பவரை தாக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக நின்றுருப்பேன். இதை பார்த்து பிரின்சஸ் சாக்காக இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம கூட வச்சுக்கலாமான்னு சொல்ல பிரின்சஸ் பார்க்குறான். சரி ஓகே இடம் தான் நம்ம கூட வச்சுக்கலாம்னு அவனு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பொண்ணுகிட்ட உன்னை யாருமே அனுப்புன்னு சொல்ல எனக்கு எதுவுமே தெரியல, இவைகளை கண்ணை கட்டி தான் அந்த அதுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க அவளுக்கு. அதுக்கப்புறம் கண் கட்ட அவுத்து இருந்திருப்பா. இவன் இந்த இடத்துல வந்து எப்படி அவளோட சிட்டிக்கு போகிற கூட தெரியாமல் இருந்துருப்பா. சரின்னு சொல்லிட்டு தான் இவங்க கூட வச்சுக்கலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ தான் அந்த இடத்துல கண்ணை கட்டி இன்னொரு தேர்ந்துருப்பேன். ஆனால் இங்கே வந்து சாதாரண கிடையாது, அவன் ஒரு அசசனாக இருப்பேன். இங்கே எந்த டெமிகுமன் அவனை போட்டு தள்ளி அவளோட தலையை விட்டுட்டு போகிற கண்ணு அவனும் வந்திருப்பேன். மேபி உயிரோட பிடிச்சி போய் யார் இந்த வேலையை கொடுத்தானோ அவன்கிட்ட கொடுத்தாங்கன்னா நிறைய காசு கிடைக்கும். காசு கண்ணு தான் அந்த வேலையை பண்ணுறதுக்கு இவனும் வந்திருப்பேன். நம்ம ஹீரோ யார்ப்பா நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், நீ என் வழியில் குறுக்கடிக்கிறது விட்டு அந்த பொண்ணை சாட்டிக்கு இவனு ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோவாக தடுத்துருப்பேன். நீ ஏன்டா என் வழியில் அடிக்க, எனக்கு அந்த பொண்ணு தேவை, அவளை பிடிச்சி போனால் எனக்கு நிறையா காசு கிடைக்குன்னு சொல்ல ஏன்ப்பா அந்த சின்ன பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் தடுத்துருப்பேன். இதே பல நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சுருப்பேன். நம்ம ஹீரோ கீழே இருக்க ஸ்வாட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமே. அவன் யூஸ் பண்ணுற எல்லா வெப்பனையும் பின்னா அதுவும் உடச்சிருந்துருக்கோம். அவன் டைமண்ட் மூலயமா உருவாக்கின வெப்பனை வச்சு யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இருந்தாலும் அந்த வெப்பன்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். இவனை பற்றி இருக்கக்கூடிய நைட்டுக்கு நல்லாவே இருந்திருக்கும். இவனை டெட் மேன் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னா ஒரு மிஷின் வந்துருக்கும். அந்த மிஷின் படி இவனை ஜெயிலில் போடாதான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்செக்ட்ஸுமே அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா. அவனுக்குள்ளே இருக்க பவர் நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ண கெட்ட விதத்துக்கு யூஸ் பண்ண அப்படின்னு அவங்களுக்குள்ளே மாறி பேசியிருப்பாங்க. பல பேர்த்த காப்பாற்றிருப்பேன். ஆனால் காசு கண்டி அவன் என்ன வேணாலும் செய்வேன். அவன்கிட்ட யாராச்சும் காசு கொடுத்து அந்த வேலையை செய்ய சொன்னான், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரேன். இங்கே இருக்கவங்கலாம் அவனெல்லாம் பிடிக்க வேணாம், அவன் செத்துட்டேன்னு சொல்லி நம்ம அறிவிச்சோன்னான்னு சொல்லி இவங்களும் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் அவனுக்கு டெட்மேன் அப்படின்ற ஒரு பேரே வந்துருக்கோம். அவன் தனியாக இருந்து ஒரு கண்ட்ரியாக எடுத்துருந்துருப்பேன்.
அதுவுமே அவனுக்கு கொடுத்த வேலையாக இருந்திருக்கும். ரொம்ப கொடூரமானவன். இவன் எதுக்கு எவனுமே நிற்க முடியாதுன்னு சொல்லி இவன் எஸ் ரேங்கில் தான் இருந்திருப்பேன். இவன் எதுக்கு எவனுமே நிற்க முடியாதுன்னு சொல்லி இருக்கல. நம்ம ஹீரோ இவன் வச்சிருந்த எல்லா வெப்பனையும் உடச்சிருப்பேன். என் வெப்பனை ஃபுல்லாக நீ உடச்சதில்லை. நம்ம ஹீரோ வேறு சாரி கேட்டுருப்பேன். டெய் உன்ட்ட சாரி கேட்குறேன்னு நான் சொல்லலை, உன்னை சாரி இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி இவனோட ஸ்பெஷல் வெப்பனை இவனு யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த சில்வர் கிளாஸ். அந்த சில்வர் கிளாஸ் நிறைய எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணோம். எக்கச்சக்கமான ஸ்வாட் இப்போ உன்னை சாரிக்க போது உனக்கு முறையாக அந்த பொண்ணை காப்பாற்ற போயிருந்தோம்ல. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் தடுத்து இவனும் அடிச்சுருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த நைட்டு பார்க்குறா. மொதல் வாட்டி தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றாமல் விட்டோம். ஆனால் அந்த வாட்டியும் அவனை காப்பாற்றுன்னு சொல்லி பிரின்சஸ் எவ்வளோ பெருமிஷன் கேட்டுப்பா. பெர்மிஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் பண்ணால் இவனும் இவரோட ஷீல்ட் பவர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஹீரோ காப்பாற்றினுப்பா. இது வேறு ஷீல்டாக மட்டும் யூஸ் ஆகாது, பிளேடாகவும் யூஸ் ஆகும். இதை பிளேடாக யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த சில்வர் கிளாஸ் வெப்பன் கூட இவ்வளோ சண்டை விட்டுப்பா. ஆனால் அந்த வெப்பனை அடிக்க திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஹீரோ பார்க்குறேன், இங்கே அந்த ஃப்ராக் இருக்குல்ல, அந்த ஃப்ராக் செட் போய் இருக்கும், அதோட பல் எல்லாமே இருக்கும். அந்த பல்லை நம்ம வெப்பனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இவன் குறி பார்த்து கரெக்டாக இருப்பேன். அது மூலமாக அங்கே இருக்க ஒரு சில வெப்பனை உடத்துருப்பேன். டக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய நைட் டைம் சாரிக்க வேண்டியதான் நம்ம ஹீரோ தடுத்துருப்பேன். எப்போ அந்த அட்டாக்கை தடுத்துன்னு சொல்ல எனக்கு அது பழக்கப்பட்டதுப்பா. நம்ம ஹீரோ விழுந்திருப்பேன். இவன் பண்ணுற எல்லா அட்டாக்குமே நம்ம ஹீரோ தடுத்துருப்பேன். இவனும் டயர்டாக இருந்திருப்பேன். ஏன்னா இருக்க எல்லா வெப்பனும் உடஞ்சிருக்கான். தூரத்தில் ஒரு சிட்டியில் செலிப்ரேஷன் நடந்துருக்கா. நான் இங்கே போகிறேன், உங்களுக்குள்ள விளாண்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. இவன் கூட தான் என்னால் சண்டை விட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப லக்கி, அதனால தான் தப்பிஸ்தா. அடுத்த வாட்டி நான் அப்படி விட மாட்டேன்னு சொல்லி இவனும் இந்த இடத்துல வந்து கிளம்பலாம் இருப்பேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு அட்டாக் பண்ணலான்னு இருக்கல. நம்ம ஹீரோ ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இவனும் கிளம்பியிருப்பேன். நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன். அவன் என்ன சிட்டியில் இருக்கும் ஃபெஸ்டிவல் பேசிகிட்டு இருக்கேன், நம்மளும் இங்கே போமான்னு பேசிகிட்டு இருக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸஸோ திரும்ப நம்ம சிட்டிக்கே போகலான்னு சொல்லியிருப்பா. இதை கேட்டாங்க இருக்கக்கூடிய அந்த டெமிகளுக்கு ஒன்று சாக்காக இருப்பா. ஏன்னா இவங்க சிட்டியை அழிக்கிறக்காருந்தா ஒரு மிகப்பெரிய ட்ராகனை பண்ணா இவன் இருந்த சிட்டியில் இருக்காங்க பிளான் போட்டுப்பாங்க. இது எல்லாத்தையும் இவ்வளோ சொல்லியிருப்பா. அவன் நம்ம டக்குனு இங்கே போகணும்னு சொல்லலை, நைட்டு முடியாது சொல்லியிருப்பாங்க. நீ எதுக்காக அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியுது. எங்கள் அண்ணன் தானே அப்படி என்னை அனுப்பி வச்சேன், என்னால் எங்கள் அண்ணன் யோசிக்கிறத கணிக்க முடியும். நம்ம கண்டிப்பாக திரும்ப சிட்டிக்கு போய் அங்கே இருக்கவங்களா காப்பாற்றதில்ல. நம்ம ஹீரோவா என்னம்மா நீ எங்கள் கூட வரையாதில்ல, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இவங்க திரும்ப அவனோட சிட்டிக்கே வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவங்க இருக்கிறதுல அந்த அண்ணங்க இருக்கல, எல்லா இடத்துலையும் நிறைய சேதாரம்லாம் ஏற்பட்டிருக்கும். யார் இந்த வேலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வானத்தை பார்த்தா அங்கே ஒரு ட்ரான் இருந்திருக்கும். இந்த ட்ரான் யாருக்கு அனுப்புன்னு சொல்லி எல்லாம் சாக்காக இருந்திருப்பாங்க. அந்த ட்ரான் கிட்டத்தட்ட 180 வருஷமாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரானை அந்த ட்ரானை உசிப்பு தான் இவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க. இது சிட்டியை அழிக்க போகுதுன்னு சொல்லி இவங்களாம் சாக்காக பார்த்துருப்பாங்க. அந்த ட்ரானும் கோபமாக இருந்திருக்கும். அது தூக்கத்துலேருந்து எழுப்பியிருப்பாங்க. அது கூட அந்த சிட்டிக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்டரையும் என்ன வேறு இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்கோங்க மாஸ்டரும். அவங்க அது கூட சண்டை விட்டுக்கல. இங்கே நம்ம ராதா வேறு நீங்கள் எந்த தப்ஸ் போகணும்னு சொல்ல ராதா இல்லை எனக்கு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு பாக்கியிருக்குன்னு சொல்லி ட்ரான் கூட சண்டை இருக்காண்டி அவர் கிளம்பி இருப்பார். இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம அப்பா கண்டிப்பாக ட்ரான் கூட சண்டை இருக்காண்டி போயிடுவார், அவரை காப்பாற்றுன்னு சொல்லி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருக்கல. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஞானம் பண்ணேன். ஓ அதுதான் டேனாப்பா, ஏன்னாப்பா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு லேட் ஆகிடுமே. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவன் பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தான் விண்ட் ஷீல்டு பவர் இருக்குமே, அந்த பவரை எம்எல் அடி இந்த ஸ்வாட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நான் முன்ன எல்லாத்துல இங்கே போய் அந்த டேன் நினச்சிடுவேன். உங்கள் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நம்ம ஹீரோ நினைப்பேன். இந்த வாட்டி இந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணி சொல்லி இவங்க யோசிப்பாங்க. இவங்க சிட்டிக்கு டேன் அனுப்பி வச்சது யாருங்கன்னா பகுதி இன்னுங்கிறதே அனுப்பி வச்சுருப்பேன். இவங்ககிட்ட இருக்க டஞ்சன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண தான் அவனை அனுப்பி வச்சுருப்பேன். இது ராஜாவுக்கு இருந்திருக்கோம். அவரும் மேலே இந்த டேன் கூட சண்டை இருக்கானே இருப்பார். இவரோட பொண்ணோட ஞாபகம் எல்லாமே வந்திருக்கோம். இவரோட உயிரே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகுது. இருந்தாலும் நம்ம இந்த டேன் அழிச்சான்னு சொல்லி இவர் ரெடியாக இருந்திருப்பார். நம்ம ஹீரோவை சேஃபாக அனுப்பி இருக்காண்டி இங்கே நைட் பொண்ணு ஒரு ஷீல்டில் உருவாக்கியிருப்பா. அந்த ஷீல்டுக்குள்ளே அந்த விண்டு பவரை போட்டோம்னா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகாது. இது என்ன ஃபோனை வண்டி பண்ணதை விட வித்தியாசமாக இருக்கேன்னு முன்ன லெவத்தில் பண்ணால் நம்ம ஹீரோ இருப்பா. அப்படியே காத்தோட காத்தா காணாமல் போயிருந்துருப்பா. அதே சமயம் இங்கே இருக்க ட்ரான் இருக்குல்ல, அது ராஜாவை சாரிக்கான்னு ட்ரீட் பண்ணிக்கும். இவர் கையில் ஒரு ஸ்பெஷலான வெப்பன் வச்சுருப்பார். இது சாக்ரிஃபைஸ் வார்டு. இவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறக்காண்டி இவர் தயாராக இருப்பார். தூரத்துலேருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த டேன் எடுத்து நிற்பேன். அந்த பத்தங்க இருக்காங்கலாம் சாக்கான்னு இருப்பாங்க. யாருப்பா அதை இவ்வளோ பெரிய ட்ரானை அடிச்சு போட்டாது இல்லை. அந்த ட்ரான் இதில் செமையாக வெறியாக இருந்திருக்கும். ஏன்னா ட்ரானோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வீக்கானவங்க, அது மட்டும் தான் ஸ்ட்ராங்கானது. அதனால் வீக்கானவங்களாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கானவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கணும். வீக்கானவங்க எல்லாமே இது சொல்கிற பேசுகிறா கேட்கணும்னு சொல்லி நம்ம 20 அடிக்கலாம் ட்ரை பண்ணிக்கோ. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை தான் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரான் ரொம்ப கோமகராக இருந்திருக்கான். ஹீரோ விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்துருப்பானா, வர வழியில் தடுமாறி இருந்துருப்பேன். இருந்தாலும் அவனோட பவர் யூஸ் பண்ணி சேஃபாக அதுக்கு வந்து ஓகே எடுத்துருப்பேன். நல்ல விலைக்கு உயிரோடு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்துக்கல. இங்கே அந்த பிரின்சஸ் டீம்லாம் வந்துருப்பாங்களா, அவங்க ஒரு இடத்துல நிறைய காப்ளின்லாம் இருந்திருக்கோம். அந்த காப்ளின் வேறு இங்கே சாரிக்காண்டி வேறு இல்லை, ஏற்கனவே டெமிகமன் தான் அந்த காப்ளினை கண்ட்ரோல் பண்ணி அசையாமல் வச்சுருந்துருப்பா. இது மூலிமா ஏற்கக்கூடிய நைட்டு அந்த காப்ளினை பொறுத்து இருந்திருப்பா. இந்த சைடு பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ அந்த ட்ரானோட கையில் இருக்க நகத்தை விட்டுருப்பேன். அந்த ட்ரானுக்கு நிறைய டேமேஜில் ஏற்பட்டிருக்கோம். நம்ம ஹீரோக்கே சாக்கு, என்னப்பா அந்த ஸ்வாட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. அந்த ட்ரான் செம்மையாக காண்டாகி அதோட பவர்ஃபுல்லான வெப்பன், அதாவது வாயிலேருந்து பெரிய பவர் சோர்ஸே கக்கியிருந்துருக்கோம். நம்ம ஹீரோ அதையும் தடுத்துருப்பேன். இதை பார்த்து இந்த டான்ஸ் செமையாக காண்டான்னு இருக்கோம். நம்ம ஹீரோ சாடிக்காண்டி பக்கத்தில் இருக்கோம். நம்ம ஹீரோ அதோட பல்லே அடித்து உடச்சுருந்துருப்பேன். அவ்வளோதான். அந்த டான் பண்ணால் அவ்வளோ கோபமாக இருந்துச்சுல, அதுவும் சாந்தமாக இருந்திருக்கோம். என்ன எல்லா பிரச்சனையும் முடிச்சா சொல்லி தூரத்துலேருந்து நீங்களும் பார்த்துப்பாங்க. அந்த டானு நம்ம ஹீரோ மாஸ்டர் ஏற்றுருக்கோம்.
அதே சமயம் நம்ம ஹீரோக்கு இந்த டேனை கொள்றதுக்குலாம் மனசு வந்துருக்காது. பிரின்சஸ்ட்ட பெர்மிஷன்ங்கிறேன் நம்ம அந்த டேனை அதோட இடத்துக்கே திரும்ப அனுப்பி வச்சிடலாம்னு இல்லை. பிரின்சஸ் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டெமினியனுக்குலாம் எல்லா மான்ஸோட இதுன்னு தெரியுமில, அது மூலயமா அந்த டேன் என்ன பேசுன்னு கேட்டு சொல்லுப்பா, எது போக சொல்லுப்பான்னு சொல்ல. அந்த டேன் நம்ம ஹீரோ தான் மாஸ்டர் ஏற்றுருக்கோம். மாஸ்டர் சொல்கிற எல்லா கட்டிலையும் அது ஏற்றுக்கினு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ சரி ஓகே அந்த டேன் இங்கேருந்து சேஃபாக போக சொல்லு, எந்த ஹியூமனுமே அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்ல. அந்த டேன் இங்கேருந்து கிளம்பிருக்கோம். இது நல்லபடியாக போனால் அடுத்த செகண்ட் பண்ணால் இந்த டேனை யாரோ அட்டாக் பண்ணிப்பாங்க. இதுவும் இந்த இடத்துல செத்துருந்துருக்கோம். இதை பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த பக்கத்து கிண்ணத்துலேருந்து இவன் கிண்ணத்தை அழிக்கணும்னு நினச்சால அந்த பண்ணியிருப்பேன். ஓகே நம்ம பவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம சொல்கிறது எல்லாமே வாங்கலாம். ஹைட் அவுட்லேருந்து வெளியே வந்து அங்கே இருக்க பக்கத்து கிண்ணத்தை மொத்தமாக அழிச்சிருங்க. வரலாறுல நம்ம கிங்டம் மட்டும் தான் பவர்ஃபுல் இருக்கான்னு சொல்லி இவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை போட்டு தான் அந்த இடத்துல வந்துருப்பாங்க. ட்ரான் அனுப்பி வைப்போம், ஒருவேளை அந்த ட்ரான் வேலை செய்யலைன்னா இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 பிளானை பேக்கப் கிவிங்னு வச்சுருந்துருப்பாங்க. ட்ரான் பிளான் வேலை செய்யலை, அதனால் இவங்களும் சோல்ஜர் சொத்து மொத்த சொல்லி முடிச்சோன்னு சொல்லி நிறையா சோல்ஜர் சொத்துப்பாங்க. தூரத்தில் நம்ம ஹீரோ இருக்குது, பக்கத்தில் பிரின்சஸ் இருக்குது, எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிண்ணக்காரன்னு பார்த்துருப்பேன். ஓகே நம்மளோட ஸ்பெஷல் வெப்பன் இருக்குல்ல ட்ரான் அடிச்சிங்களா, அதை வச்சு அந்த நைட் இருக்கல அவளை அடிங்களா, அவர் போய் பவர்ஃபுல்லாக கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இவரோட ஸ்பெஷலான வெப்பனை வச்சு நைட் அடிக்கலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த அட்டாக்கே நம்ம ஹீரோ தடுத்துன்னு இருப்பேன். இதை பார்த்தவங்களாம் சாக்கன்னு இருப்பாங்க. யாராவன் என்னடா பண்ணேன்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் சண்டை விட்டுருப்பேன். இவங்கெல்லாம் அந்த இடத்துல தப்பிச்சு போகிற காட்டி நம்ம ஹீரோ நீங்கள் இங்கேருந்து போங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கன்னு சொல்ல. பிரின்சஸ் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அதை விட்டால் வழி இல்லை, நீங்கள் தான் நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம், அதனால் நான் அதை பார்த்துக்கன்னு சொல்ல. நைட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஏன்னா விட்டாமல் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரின்சஸ் அவனு கேட்குறேன், என்னைய போன வாட்டி பண்ணாமக்கே தூரத்தில் அனுப்பி வைங்க, என்னால் வேகமாக ஓட முடியும், நான் சின்ன வயசுலேருந்தே எந்த பிரச்சனாலும் வேகமாக ஓடியான்னு சொல்ல. நம்ம பிரின்சஸ் சரி இந்த வாட்டி ஒன்று நான் வந்து அனுப்பி வைக்கிறேன், போன வாட்டி அந்த மாதிரி இருக்காது, இந்த வாட்டி எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படி சேஃபாக அனுப்பி வைக்கணும் அவளுக்கு நல்லா இருந்திருக்கோம். அவங்களும் நம்ம ஹீரோ வேகமாக அனுப்பி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ மின்னல் வேகத்தில் அங்கே போயிருந்துருப்பேன், வர்ற அட்டாக் எல்லாத்தையும் தத்துருப்பேன். புயல் வேகத்தில் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கான் பசங்க சொல்லி அங்கே இருக்க சோல்ஜர்ஸாக சதிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அம்பிட்டு எடுத்துருப்பேன். அவரோட வெப்பன் எல்லாத்தையும் மேலே பறக்க விட்டுருப்பேன். அவங்கள எதுவும் எடுத்துருக்க மாட்டேன், என்னோட வெப்பனை மட்டும் தான் எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டுருப்பேன். காற்றுல ஆட எல்லா பக்கமும் பறந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பக்கத்துக்கு இருக்காருன்னு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கல. நம்ம ஹீரோ சொயின் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருப்பேன். யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவனுக்கே சாக்கான்னு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா படம் மேலே தூக்கி வந்துருப்பார்ல, திரும்ப எல்லா படம் கீழே வந்து அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கேட்டுட்டு இருக்கா. இவன் நம்மளை கொண்ட கணிதான் வரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இந்த கிங்டங்காரனுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கா. நம்ம ஹீரோ அவங்க ஒரு ஸ்பெஷலான வெப்பனை வச்சுனா வச்சுருப்பாங்க. அந்த வெப்பனை மேலே தூக்கி இருந்துருப்பேன். அடிச்சடியில் அவ்வளோதான், அதுவே சுக்குநூறாக உடையிற நிலைமை வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ராஜா பக்கத்துலேயே நம்ம ஹீரோ வந்துருப்பேன். இவன் இந்த வெப்பனை வச்சுருக்கானே, இந்த வெப்பன் நான் அங்கேயெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த வெப்பனை ஆல்ரெடி நான் பார்த்துருப்பேன். இந்த வெப்பனை வச்சு இந்த ராஜாவே 2 கிலோ தான் இந்த வெப்பனை தூக்குவார். இவனோட ஒத்த கையில் தூக்கிருக்கான்னு சொல்லி இவனுக்கு சாக்கு. இவன் என்னையை கூட தான் வந்திருக்கானா, என்னை டார்ச்சர் பண்ணி கொள்ள போகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு பயத்தில் ஒன்றுக்கே போயிடுச்சு. இவனும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடின்னு சொல்லி வேமா குதிரை வந்து கிளம்பிருப்பேன். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் அடுத்ததை பார்த்து இவன் இன்னுமே சாக்கில் இருந்திருப்பேன். தப்பிச்சு ஓடினவே கொஞ்சம் நேரம் இவன் பண்ண வேலையை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துருப்பேன். அப்படியே மனசுக்குள்ளே எல்லாமே ஓடினது இருக்கான். அவ்வளோதான் விட்டால் நம்மளே சாதிச்சான்னு சொல்லி இவன் ஒரு ஷீல்டை போட்டுருப்பேன். அந்த ஷீல்டு மூலிமா இவனை யாராலையுமே காயப்படுத்த முடியாது. இதை தாண்டினு எப்படி நம்ம நடிப்பேன், இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு புதிய மேலே ஏறி அவனுக்கு கிளம்பியிருப்பேன். நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணாதான் மயக்க முடிக்கல இருந்திருப்பேன். ஏதாச்சும் சொல்லி பக்கத்தில் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே இவனை சாடிக்கான்னு ட்ரை பண்ணிப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் இவனை காப்பாற்றுறக்காண்டி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே வந்துருப்பாங்க. இவனை சின்ன வயசில் ட்ரீட் பண்ண அம்புட்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸுமே இந்த இடத்துல வந்துருப்பாங்க. இவன் இங்கே ஸ்வாட்மேன் ஒருத்தர் இருப்பார், அவரோட பவரை பார்த்து மிரண்டு போயிருப்பேன். அவரே இந்த இடத்துல இருந்திருப்பார். அது கூட இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பார்த்துருப்பேன். எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான். இவங்க இங்கே இருக்க மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அடித்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீலிங் பவர் சொல்லி கொடுத்தாலும் இந்த இடத்துல தான் இருந்திருப்பார். எல்லாத்தையும் பார்த்துல நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஹீரோக்கு ஏற்பட்ட காய்கறி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரின்சஸை குணமாக்கிட்டு இருப்பா. பேக்கில் இன்னுமே முடிஞ்சிருக்காது. அந்த பயவில் தப்பிச்சு போன விஷயத்த இதுவும் சொல்லியிருந்திருப்பேன். அதை எந்த வழியப்போ தப்பிச்சு போனேன்னு சொல்ல, அவன் நேராக அவனோட கிங்டத்துக்கு தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் சைடாக போனேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அப்படியா சரி, அவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்கு வேறு பிளான் தான் இருக்குது, நம்ம பறந்தால் மட்டும் தான் போக முடியும்னு சொல்லி இவரும் பார்த்து பாரு பறக்கிறதா எனக்கு ஒருத்தர தெரியும், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரான்ட்டு கிடத்துக்கு தான் இவங்களும் வந்திருப்பாங்க. ட்ரான் ஆல்ரெடி அடிவிட்டு கிடந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீலர் இன்ஸ்ட்ரக்டரும் எல்லா ட்ரானோட காயங்களையும் குணமாக்கியிருப்பார். நான் ஃபஸ்ட் டைமே ஒரு ட்ரானோட குணமாக்குறது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லி சாக்காக இருந்திருக்கோம். என்ன பெருசு நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்காது, ஆனால் உயிரோடு இருக்கீங்கல்ல, நான் என்ன 100 வருஷத்துக்கு உயிரோட இருப்பேன்டா அப்படின்னு வயசானாலும் அந்த காமெடிக்கு ஒன்று குறைச்சதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நக்கலாக அவர் பேசியிருந்திருப்பேன். அதே சமயம் அந்த ட்ரான் என்னப்பா உன் பேச்சு கேட்குமான்னு சொல்லி அவங்க சாக்காக இருந்திருப்பாங்க. அந்த ட்ரான் ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ட்ரான் மேலே ஒரு அட்டாக் பண்ணிப்பல, அதனால் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அதை சொல்லியிருக்கோம். இந்த ட்ரான் மூலமாக இவங்களும் அங்கே இருக்கக்கூடிய துரத்திட்டு போய் பிடிச்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிரின்சஸும் நாங்களும் கூட தான் வருவோம், அப்போ தான் உனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா ஹெல்ப் பண்ணு சொல்ல. நம்ம ஹீரோவுக்கு ட்ரான் மேலே ஏறி பறக்கிறது சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஏன்னா அவனுக்கு உயரான பயம், எல்லா விஷயத்தையும் பண்ணேன், ஆனால் உயரான பயந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த இடத்துல இன்னொரு இன்ஸ்ட்ரக்டரை பார்த்துருப்பேன். அந்த சின்ன வயசில் நம்ம ஹீரோ போய் டார்ச்சர் பண்ணியிருப்பேன். எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இன்னுமே சந்தோஷமாக இருந்திருக்கோம். ராஜா வந்திருப்பாரு, கூடவே அண்ணன் வந்துருப்பேன். ராஜாவோ தம்பி நீ பண்ண வேலைக்கு நீ பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையில் இல்லைப்பா,
இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணியிருப்பான்னு நம்ம ஹீரோட ஹெல்ப் கேட்டுருப்பாரு. இங்கே அண்ணங்காரனே அனுப்பி வச்சிருப்பாரு. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தன் அனுப்பி வைக்கணும், அதனால தான் இவரும் அனுப்பி வச்சிருப்பாரு. இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 இன்செக்ட் பேசாங்க. அது நம்ம ஹீரோ தானே எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டான்னு தெரியல. ஆமாம், அவனுக்கு நம்ம ஒழுங்காக ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் பாரு, அவன் தான் எல்லா விஷயத்தையும் அவனவனாக கற்றுக்கிட்டான்னு தெரியல. விட்டுப்பா, நல்லா வளர்ந்தான்ல, அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி இவங்கள பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோன் டீமும் பக்கத்து கிங்டத்தோட எல்லைக்கு தான் வந்துருப்பாங்க. வேம பிரித்துல போயின்னா அதை தப்பிச்சு ஓடி இருந்திருப்பேன். அவன் எப்படியாச்சும் பிடிச்சிருன்னு சொல்லி இவங்களும் ஒரு பிளானை போட்டுப்பாங்க. தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நைட் இருக்கால, அவள் அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையும் உடச்சிருந்துருப்பா. ஏதாச்சும் ஆபத்துனா திரும்ப தப்பிச்சு வரக்காண்டி தான் இவளும் இந்த மாதிரி வேலையில் பண்ணியிருப்பா. நைட் ரொம்ப கோவமாக இருக்க அவளுக்கு சொல்லி பிடிச்சது பார்த்துருப்பா. நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆட்களோட போகலாம், கண்டிப்பாக நமக்கு எதுவும் ஆகான்னு சொல்லி பிரின்சஸும் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. இப்போ தான் பக்கத்துக்கு நமக்காரன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்ததுக்கு வந்திருப்பேன். என்னடா பிளானை க்ரியேட் பண்ணிக்க, எல்லா பிளானும் ஃபெயிலின்னு பேசிக்கல, ட்ரான் வேறு வேர்க்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரான் நம்ம பொறுத்துட்டோமே எப்படி வந்து, கிண்டத்தில் ஒருத்தன் பயங்கரமான கீழே இருக்கானே, அவன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணாடா, படுவாய் போடுங்க என்னை போட்டு சொல்லிருக்கானே, இந்த மாதிரி ஸ்கெட்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணுங்களான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க வந்துட்டுலாம் ஐடியா கேட்டுருந்துருப்பேன். அங்கே இன்னொருத்தையும் மட்டும் நைஸாக கிளம்பிருப்பேன். வேறு பிளானே இல்லை, அதை டேனை பொறுத்தியானோ நம்மகிட்ட இருக்க அந்த டெஸ்டிங் மிஷின் எங்கடா, அதை எடுத்து அந்த டேன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை டெஸ்டிங்காண்டி எடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு மிஷினை வச்சு டேன் அடிச்சுருப்பாங்க, அதே மாதிரி பவர் கூடிய ஒரு மிஷின் தான். அந்த மிஷினை வச்சு டேன் அடிக்கலாம் இருப்பான். நம்ம ஹீரோ தான் மேலே உட்காந்துருப்பானே, அவன் அந்த பவரை தட்டி விட்டுருப்பேன். இது மூலிமா அந்த பவர் எல்லாமே இவங்க சிட்டிக்குள்ளே தான் அவ்வளோ போகுது. என்னடா பண்ணிக்கிங்க, அந்த பவர் வந்து அந்த சிட்டியை நாசமாக போயிருந்தோம்ல, அங்கே இருக்கலாம் தெரிஞ்சு ஓடி இருப்பாங்க. இதுக்கு மேலே எதுவும் கூட இருந்தோம்னா நமக்கு தாபத்துன்னு சொல்லி அவனை கரெக்ட் விட்டு அவங்களுக்கு கிளம்பிருப்பாங்க. என் சிட்டி நாசமாக போகுதுன்னு சொல்லி அவனு ஃபீல் பண்ணியிருப்பேன். பண்ணுற வேலையெல்லாம் பண்ணால் அப்புறம் நாசமாக போகாமல் என்ன ஆகும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சொல்றது வந்து, இவனே சிறப்பிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி கிண்டத்தையாச்சும் சேஃப் பண்ணலாம்னு சொல்லி இவனை பிடிக்கலாம் ட்ரை பண்ணலாம். நம்ம ஹீரோ அந்த கரெக்டாக லேண்டாக இருந்துப்பேன். ஹீரோ வந்து அவனை காப்பாற்றுக்கான தான் வந்துட்டான்னு சொல்லி இவங்களும் தப்பாக இருந்துப்பாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ வளர்க்க ட்ரை பண்ணிப்பேன், இவங்க விடுற மாதிரி இல்லை. ஒரு பெரியவரை போட்டு அடிக்கிறான்னு சொல்லி இருக்கல, அடிக்கிற ஃபுல்லாமே இவனாக தான் இருக்கான். இவங்க நம்ம ஹீரோ அடிச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோ எல்லாத்தையும் தடுத்துருப்பேன். கிரைண்டர் பாம்லாம் தூக்கி வீசிருப்பாங்க. கிரைண்டர் பாம் வந்து பெருசாக காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பெருசாக தூக்கி செவத்தில் எடுத்துருப்பேன். நீ தான் அவனை போட்டு சாடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் அவனை ஃபஸ்ட்டு சாடிக்கணுமா, நான் சாடி இப்போன்னு சொல்லிட்டு இருக்கல, நீங்கள் தப்புக்கிறீங்க. பெரியவரை அந்த மைக்கெல்லாம் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, காயப்படுத்தின ஃபுல்லாக நீ நாடான்னு சொல்லி அங்கே இருக்கவும் சொல்லியிருப்பாரு. காயப்படுத்தினா ஏன்னா நான்சென்ஸாக பேசிக்கிறீங்க. நம்ம ஹீரோ பார்த்துருந்தா இப்போ தான் விளக்கம் கொடுக்குறக்காண்டி அங்கே நம்ம அண்ணங்காரன் வந்துருப்பேன். இவங்கெல்லாம் ஒரே டீம் அப்படின்னு சொல்லி எப்படியோ புரிய வச்சிருப்பேன். அந்த அண்ணங்கார இருக்கல, இந்த ராஜா பண்ண வேலைக்கு இவனுக்கு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எங்கள் சிட்டியில் எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. ஆனால் நீ மட்டும் நல்லா கைகாலோடு இருக்கியாடா, உனக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்குமே, அதுக்கு தான் எங்கிட்ட கீழே இருக்காரு, அவர் வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனை விடாமல் சாடிக்க போகிறாங்க. சாடித்து திரும்ப உயிரோட கொண்டாடுப்பாங்க. பல நிறைய வேதனை பண்ண இவன் அனுபவிச்சா மட்டும்தான் இவன் பண்ண வேலைக்கு இவன் பருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை நான் அண்ணங்கான பண்ணிப்பேன். பார்க்க டம்மி பீஸான்ட்டு பயங்கரமான வேலைலாம் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ சிட்டி நாசமாக போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் நிறைய பேரை காப்பாற்றினீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியில் இருக்க மக்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் காயப்படாது, சிட்டி அவ்வளோ பிரம்மாண்டமாக க்ரியேட் பண்ணிக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கல, இங்கே எல்லா பிரச்சனையும் முடிச்சுன்னு சொல்லி அண்ணங்கான்னு வந்திருப்பேன். அப்புறம் இவன் அடிச்ச எல்லாம் கமெண்ட்ரு அவனும் வந்து, சாரிப்பா தம்பி, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கா, இது தெரியாமல் உடனே அடிச்சிட்டு வந்துடல, நான் தாங்க உங்களுக்கு மன்னிப்பிக்கணும், தெரியாதாமல் உங்கள் சிட்டியை வந்து நாசம் பண்ணியதில்ல, சிட்டியை நாசம் பண்ணிட்டியா, என்னப்பா தமாசா பேசிக்கிட்டீங்க, நாங்கள் தான்ப்பா அந்த வெப்பனை வச்சு அடித்தான், அதனால் உன் மேலே எந்த பள்ளியும் போட்டுக்காத, உனக்கு எப்போ வேணாலும் சொல்லு, நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு வரோன்னு சொல்லி இவரும் நல்லதமாக நம்ம ஹீரோட்ட பேசியிருப்பார். நம்ம ஹீரோ கிளம்புறோம் தொட்டு கிளம்பியிருப்பேன். எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் இவங்க கிளம்பியிருப்பாங்க. அதான் திரும்ப நம்ம ஹீரோட்ட, தம்பி நீ பண்ண வேலைக்கு உன்னை பாராட்டுறதுக்கு என்ற வார்த்தையிலே இல்லை, உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாத்தையும் நான் தரேன். நம்ம ஹீரோ நல்லா யோசித்து பார்க்குறேன். இந்த டெமி ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அவளுக்கு ஐடென்டிட்டின்னு எதுவும் இல்லை, அதனால் நம்ம சிட்டியில் வந்து தங்கிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுப்பேன். இதை தவிர நீங்கள் எனக்கு வேறு எதுவுமே கொடுக்கலான்னு இல்லை. இவர் ஆல்ரெடி ஒரு கண்ட்ரிகிட்ட டீல் போட்டு அவளுக்கு, இவர் டெமி யூவன் கூட இப்போ ரிலேஷன்ஷிப் பார்த்தா பின்ன பிரச்சனை வரும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஹீரோக்காண்டி இவரும் சேர்ந்து சமாளிச்சுட்டு இருப்பார். இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை கிடச்சிருக்கா, எவ்வளோ பார்த்துருக்காண்டி நைட் பொண்ணு தான் இருந்திருப்பா. இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. நம்ம ஹீரோ எல்லா பிரச்சனையும் வந்து திரும்ப அவனோட இடத்துக்கு வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தா பழைய நினைவுகள்லாம் மனசை போட்டு வாட்டி இருந்திருக்கா. சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல தான் இருந்திருப்பேன். அட்வென்ச்சர்களில் வந்து டேங்கிறது எல்லாமே மனசில் ஓடி இருக்கா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் அவட்ட தான் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துப்பேன். ட்ரைனிங்கில் நம்ம ஹீரோ மட்டும் தான் டாப்படியாக இருப்பேன். கை கொடுத்தாலும் 100 கை வச்சு ட்ரைனிங் எடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்து இன்ஸ்ட்ரக்டர் சாக்கா இருப்பார். இவனுக்குள்ள நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, சரி இவனுக்கு நம்ம பவரை காட்டணும்னு சொல்லி இவரோட பவர்லாம் காட்டின்னு இருப்பார். என்னாலையும் என் பவர் யூஸ் பண்ணல, என்ன அட்டாக் பண்ணேன்னு பார்க்க முடியாது, இவன் நல்லா முடியாது, என்னாலும் எனக்கு வந்து கற்றுக்கிட்டு சொல்லலை. நம்ம ஹீரோ கரெக்டாக இப்போ என்ன இன்ச்சு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இந்த வயசுல எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கரெக்டாக கற்றுருப்பேன்.
ஆனால் நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரு பிரச்சனைனா அது ஒன்லி தடுக்க மட்டும் தான் செஞ்சுப்பேன். இதை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அட்வைஸ் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லாக வச்சுருக்கேன்னா இவன்கிட்ட பேசி புரியப்போன்னு சொல்லி, தம்பி இந்த இடத்துக்கு உனக்கு எதுவுமே இல்லைப்பா, நீ வேறு இடத்துக்கு போனேன்னா உனக்கு நிறையா பவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வேறு ட்ரைனிங் ஸ்கூல்லேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்பான்னு சொல்லி இவரை அனுப்பி வச்சுருப்பாரு. இங்கே ஜிம் பாய்ஸ் இருக்க மாதிரி ஷீல்டு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் வந்து நம்ம ஹீரோ சேர்ந்துருப்பேன். மேலே கல்லெல்லாம் தூக்கி இவங்க மேலே போடுவாங்க. ஒரு ஆர்மிக்கு முக்கியம் சோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மற்றவங்கள ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்காண்டி தான் இவங்க ட்ரெயினிங்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈரன் மேலே வர கல்லை பார்த்து அசாமன் இருப்பேன். இதெல்லாம் பார்த்து இவரே சாக்காந்துப்பாரு. ஆனால் உனக்கு இந்த இடம் செட் ஆகுதுப்பான்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுருப்பாரு. இப்படி 2 இடத்துலையும் சொதப்பிட்டு கடைசியாக நம்ம ஹீரோ வில்வித்தை பண்ணுற இடத்துல அந்த இடத்துக்கு தான் வந்துருப்பேன். அங்கே இருக்க பொண்ணு நம்ம ஹீரோ கல் விட்டு எரிடா கரெக்டாக அந்த குச்சியை பார்த்து சொல்ல நம்ம ஹீரோ கரெக்டாக இருந்துருப்பேன். ஏன்னா எந்த ரீசன் சொல்லி இவனை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதில் இவன் மும்மரமாக இருந்திருப்பேன். இவனுக்கு இந்த ட்ரைனிங் செட் ஆகிருக்காது. ஏன்னா இவனுக்கு வில்வித்தை பண்ணுறக்காண்டி அம்பை கொடுத்தா இவன் அந்த அம்பை தொட்டதுக்கப்புறம் அந்த அம்பே உடஞ்சி வந்துருக்கா. எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ட்ரைனிங் கொடுக்குன்னு சொல்லி இவங்களும் ஏதாச்சும் காலை சொல்லி இவனை அனுப்பி வைப்பான்னு சொல்லி இவனை ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ அடுத்து ஸ்பை கில்டுக்கு வந்துருப்பேன். அந்த கில்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங்லாம் பயங்கரமாக இருக்கணும், நாசுக்காக பார்த்தீங்கன்னா இருக்குன்னா சவுண்ட் விட்டுலாம் என்ன ட்ரைனிங் இருக்காது. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்க ட்ராப் எல்லாத்தையும் பிரித்து எல்லா ட்ராப்பையும் தட்டி விட்டு குருட்டாம்போக்கில் இவனு அந்த இடத்துல ட்ரைனிங் இருந்திருப்பேன். இதெல்லாம் பார்த்து அங்கே கூட இன்சைடாக சாக்காஞ்சிப்பாரு. நல்லா தான் எடுக்கிறேன், ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் ட்ரைனிங் பத்தாது. தம்பி ஒரு ஸ்பையாக இருக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக லாய்க்கே கிடையாது. நீ கண் முடித்ததான் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்க, நாங்களே கமுக்கமாக போய் அட்டாக் பண்ணியிருப்போம். நீ என்னடானா ஊரே கேட்குற மாதிரி லவுட் ஸ்பீக்கர் போட்டு அட்டாக் பண்ணுவோம், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை வேற கில்டு கடைசியாக மேஜிக் கில்டுக்கு தான் அனுப்பி வச்சுருப்பாரு. அங்கே இருக்கிறோம் தம்பி என்னப்பா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவனுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. சரி தூரத்தில் பண்ணால் பவர் சாம்பர் இருக்குது, அந்த பவர் சாம்பரில் போய் உட்காந்துல நம்ம ஹீரோ போனே திரும்ப வந்துட்டே மாட்டேன். என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தா இவன் நல்லா ட்ரைனிங் இருந்திருப்பேன். டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி இவன் அனுப்பி வந்திருப்பேன். ஆனால் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் இவனுக்கு பவர் ஒன்றுமே வந்திருக்காது. 2 கையிலும் தான் பவர் வருதுன்னு சொல்லி இவனு ஃபீல் பண்ணிப்பேன். ஆனால் இந்த பவர் வர வைக்கிறதுக்கு இங்கே கூடிய வார்த்தையை 50 வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பாரு. தம்பி உனக்கெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் எதை கிளம்பான்னு சொல்லி அவரை அனுப்பி வந்துடுவார். அப்புறம் தான் நம்ம ஹீரோ கடைசியாக ஹீலிங் போகிற கதைக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்துருப்பேன். அங்கே இருக்கணும் இதெல்லாம் பிறவியிலே உனக்கு கிடந்துருக்கணும், இப்போல்லாம் என்னால் சொல்லித்தர முடியாது சொல்லல. நம்ம ஹீரோ விடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துருப்பேன். பல நாட்களுக்குள்ள அந்த இடத்துல உடந்து போயிட்டு இருந்திருப்பேன். சே ஓகேன்னு சொல்லி இவனு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ ஜோன் 4 தான் கிடச்சிருக்கா. தம்பி சாரிப்பா உனக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் பவர்லாம் பெருசாக வராதுன்னு சொல்ல மனசத்தில் விட்டு இவனுக்கு கிளம்பிருப்பேன். அப்புறம் தான் ஹீரோ இந்த ஊரை விட்டே போயிட்டான்னு இங்கே குரூப் பண்ணிக்கிறதுக்கப்புறம் இருந்திருக்கா. நம்ம அந்த பையனை விட்டுக்கூடாது, எல்லா ட்ரைனிங்குமே அவன் நல்லபடியாக தான் பாஸ் ஆகிருக்கேன். என்ன சொல்லுங்க அவனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்காம இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் அப்போயே அவனை கண்டுபிடிக்காம இருந்ததில்ல, இருப்பா எல்லாமே சேர்ந்து போய் அவனை கண்டுபிடிக்காதில்ல, எல்லாமே சேர்ந்து கிளம்பியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஒரு ஹிடன் வில்லேஜில் இருந்திருப்பானே, அதனால் அவங்களால அவனை கண்டுபிடிச்சிக்கவே முடிஞ்சிருக்காரு. நம்ம ஹீரோ திரும்ப வந்து ஊரில் நிறையா சேதாரம்லாம் நடந்திருக்கும்ல, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களையும் இவனு யோசிச்சு பார்க்குறேன். ஊரில் எல்லாத்தையுமே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம நினைத்த மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்குன்னு இவனும் பார்த்துருப்பேன். ஊரில் ஏற்பட்ட டேமேஜ் எல்லாமே சரியாயிட்டே வந்திருக்கா. நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடால் தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்வாடை தான் பார்த்துருப்பேன். இப்போ தான் பக்கத்தில் ஒரு பில்டிங் வரை மேலேருந்து கீழே வந்திருக்கா. நம்ம ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி அடிக்கமாக காட்டி இந்த எபிசோட இதோட முடிக்காங்க, இந்த சீசன் இதோட முடிக்காங்க. கண்டிப்பாக அந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எல்லாம் ஒரு அனிமையில் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும். சீன வீடியோ டேக் கேர், பை கைஸ்.